தான் காதலிக்கின்ற பெண் உடனே கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று ராஜகதவுல திறக்கிற மாதிரி பாருங்க வந்து கோயில் ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நான் முருகன் சிலை என்று சொல்றீங்க வந்து அப்போ அந்த குண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னானே. என்ன காரணம் சொல்லி? அதாவது பாலமுருகன் வந்து சின்ன ஆள் தானே. இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் குண்டா சவியா இருப்பாங்க தானே. அதே மாதிரி தான் அவரும் இந்த மண்ணில் வந்து அந்த முருகன் ஓடி விளையாடுவார்ன்னு சொல்லி எங்களோட ஊராக்கள் அன்னைக்கு கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. இந்த முட்டை உடைஞ்சிருக்கும், அதை குடிச்சிருக்கும். அம்மா நிற்கிற காரணத்தால சில விஷயம் காய்க்கல. இந்த பெட்டை பார்க்க என்ன ஞாபகம் முதல்ல சின்ன வயசுல அவர் தென்னமட்டை எடுத்து அப்படி மாக்கடை தம்பி இப்படி கடையில அப்படி அடியில விட்டுல அள்ளணும். ஆட்டங்களை சீனியை கொண்டுனா ஏன் இப்படி சீனி போடுறோம் தெரியுமா? ஏன்னா பொங்கல் இனிக்கணுன்றது இருக்கிற டைம்ல என்ன தெரியுமா கொஞ்சம் புரியலாண்டா. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே தீவா. நான் உங்கள் இந்திரஜித். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம். அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேத்தாத்தீவு பாலமுருகன் கோயில். பால்மணல் மேடு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம். ஏன் பால்மணல் மேடு அப்படின்னா, அதாவது இந்த மண் எல்லாமே பால் மாதிரி இருக்குமா, வெள்ளை நிறமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இந்த மண்ணில் வந்து அந்த முருகன் ஓடி விளையாடுவார்ன்னு சொல்லி எங்களோட ஊராக்கள் அன்னைக்கு கண்டுபிடிக்காங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அன்னைக்கு முருகன் விளையாடி இடம் சொல்லி. ஸோ அதில் இருந்து உண்மையிலே வந்து இங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டி பிரம்மாண்டமாக வந்து இருக்குது. நிறைய காலத்துக்கு அப்புறமா வந்து அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்து வந்து இப்போ இந்த வருஷம் எல்லாம் வந்து திருவிழாலாம் விமர்சையாக வந்து நடந்தது. ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதை நாங்கள் காட்ட போகிறோம். அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி தம்பியாக்கள் ஒரு முக்கியமான பூசை. அதாவது எனக்கு தெரிஞ்சேன்னு தெரியலை, ஒரு 8-9 வருஷத்துக்கு முந்தி நினைக்கிறேன். நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லா கோயில்லையும் போய் வந்து அந்த பொங்கல் இதில் நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்கிறோம். நாங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து நான் நினைக்கிறேன் அந்த சித்திரக்கஞ்சி வீடியோவுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் நானும் பிறகு நானும் போய் கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியான ஒரு நிகழ்வு கொண்டு கலந்து கொண்டே இல்லைன்ற அதுக்கான டைம் இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து எதிர்த்தியாக வந்து நாங்கள் அப்படியே தம்பியோட அந்த கோயில்லையும் சேர்ந்து வந்து அந்த அவங்களோட பொங்கல் பூஜை என்ன நேர்த்திக்கடனுக்காக வந்து, அதாவது நேர்த்திக்கடன் வந்து என்னடா எங்களோட இல்லை எங்களோட பரம்பரை வம்சம் வந்து கொஞ்சம் நல்லா தலை கொண்டு அடுத்தது இல்லை என்ன திறமை வந்து, அதாவது திறமை அப்படியே மலங்கடிப்பட்டிருக்கி அது கொஞ்சம் மேலே வரணும்ன்றதுக்காக தான் இன்றைக்கு அந்த பூஜையை செய்கிறோம். எங்களோட சாயம் சார்பாக செய்கிறோம். ஆமாம், நேர்த்திக்கடன் சார்பாக வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் இந்த பொங்கல் அதெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ இந்த கோயிலையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் தான் பொங்க போகிறோம். அது அப்படியே வந்து காட்ட போகிறோம் உங்களுக்கு வந்து வீடியோவில். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இது வந்து நாங்கள் ஒரு கட்டில் நண்டு இன்ட்ரோ கொடுத்துனாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாகதம், அதாவது புத்தன்னு சொல்லுவாங்க. வந்து இது வந்து கரையான் கட்டி அதுக்கப்புறமா வந்து பாம்பு வந்து பிடிக்கிறேன். அதாவது இப்போ நான் அந்நேரம் எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்க கூட நாங்கள் இங்கே அம்மா கூட கொல்லிக்கு வர அந்நேரம் இந்த கோயில் சின்னதாக இருந்தது. கொல்லிக்கு வர நாங்கள் கொல்லிக்கு வரக்குள்ள எங்களோட அண்டா என்ன செய்வா, அந்த முட்டையில் நம்பர் எழுதுறேன். சரி, இப்போ இன்றைக்கு வச்ச முட்டை வந்து 31வது முட்டைனா 31 2 படத்தை வச்சா அடுத்த நாள் வந்து பார்க்கக்குள்ள அந்த முட்டை உடைஞ்சிருக்கும். அதை குடிச்சிருக்கும். ஓ, அதை பாம்பு பிடிச்சேன்னு தெரியல. ஆனால் பாம்பு பிடிச்சேன்னா நம்பப்படுது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய அந்த சட்டிகள் அது எல்லாம் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பால் வளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாகதம்புரான், அது பாம்பை நம்பி வந்து நேர்த்திக்கடன் செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த சட்டியில் வந்து பால் வளம்னு சொல்லுவாங்க. அதாவது பால் வளத்தை பற்றி சொல்லுவாங்க என்னென்ன கரைக்கிறேன். அதாவது பால் வளம் கரைக்கக்கூட என்ன செய்வாங்க, சிலாக்கள் அந்த நாம்பரானுக்கு பொங்குற அந்த வெள்ளை பொங்கல் இருக்கணும், அதில் மேலால் அள்ளி வச்சு அதோட சேர்த்து பசுப்பாலை கலந்து அதோட கற்கண்டும் வைப்பாங்க. கற்கண்டும் கலந்து கொண்டு சாமிக்கு வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து பாம்பால் அருந்தப்படுது அப்படின்ற மாதிரி வந்து நம்புகிறாங்க. ஸோ நான் சொன்ன வந்து கோயில் இதுதான் கடவுளி. அதனால் வந்து இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வந்து பொங்கல் ஆரம்பிக்க போகிறோமே என்ன சொன்னால் டைம் வந்து கிட்டத்தட்ட 11:30 ஆகிடுது. 12 மணிக்கு பூஜை செய்ய போகிறாங்க. 1/2 மணி நேரத்தில் வந்து பொங்கி முடிக்கல. அவள் கட்டாயம் வந்து அதை நேரத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் கோயிலை பற்றி வந்து காட்டுறேன். கண்டிப்பாக. ஓகே, அப்படி வந்து பொங்க போகிறேன். வேறு இதில் வச்சு தான் போடுறேன்னு. அதாவது அகப்பையில் வச்சு போட்டால் தானே கைக்கு தெறிக்காத விடுவாங்க. அந்த கைதெல்லாம் வந்து நான் சொல்லுவாங்க சொல்கிறேன். டக்குன்னு வருது இல்லை, டக்குன்னு கருடுது பாடம் வாங்கணும். அதாவது இந்த முருகன் எங்கட ஊருக்கே ஸ்பெஷல் இங்கே பக்கம்.
அடுத்தது பேனிச்சம்பளம் எந்த ஸ்டேஜில் போடுறேன்? அது இறக்க கிட்ட மூட கிட்ட தான் அதை போடுறேன். ரெண்டாவது கரையக்கூடாது. கொஞ்சம் மூட கிட்ட ஒரு போட்டுட்டு ஒரு 2-3 தடவை கிண்டிட்டு அப்படியே மூடிட்டாச்சு. அப்படி இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் முதல்ல வந்து இந்த இதானே வேலை வந்து பொடியனோட தானே வேலை. அப்படியே வேலையண்டா கூப்பிடுவாங்க கோல் அடிச்சு போகிறான். ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றது பொங்கல் சாப்பிட்றது கோல் வரும் அடிக்கடி. என்ன நீங்கள் பொங்குறது போக மாட்டேன். அதானே என்னது சாப்பிட்றது கிஷோத்துனா அதுக்கு தான் கொஞ்சம் பொருள் அந்த கவரை வாங்கிட்டுஞ்சோவா. இப்படி இருக்கிற டைம்லன்னே தெரியுமா கொஞ்சம் பிடிச்சி நடக்க நடக்கின்ற வழிதான். நம்ம அப்புறம் அந்த இடத்துல நிற்கிறது ஏன்னா இதுதான் கஷ்டம். இவ்வளோ நேரம் வந்து கிண்டியாச்சு. அதாவது பானையில இடுப்புக்கு இல்லாம போட்டு கிண்டோன்னு மட்டும் நம்ம மழறோம் அந்த கிண்டியாச்சு. குடைக்குள்ளா இருக்குமோ ஒழுங்கான பொங்கல் செய்கிறோம்ன்றா இப்படிதான். அதாவது மத்தனே மற்ற இது அகப்ப மத்து கிடைக்காத காரணத்தினால அகப்பையால் கிண்ட வேண்டிய அரி. அதாவது இவங்கட புறமாத்த வேலை தண்ணிக்கால் அழகா தோணி வழி போட்டு ரொம்ப பேர் தந்து விட போறாரு பாருங்க. அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயம். எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும். எவ்வளோ நேரத்துக்கு அதுதானே நீ டாக்குற நோமல் தெரியும். அதுதானே அதாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல கொஞ்சம் இந்த ரைட் ஆகும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அப்ப ஆரம்பத்துல நம்ம நிக்கிறோம் ஃபுல்லா. அதாவது சரியா கஷ்டமாரி வீடியோ பாக்குறாங்களே நம்மள ஒன்றும் பலஜாலியில நினைப்பாங்க. இல்லாட்டி என்ன நான் ஒரு பானை இதோட பெரிய பானை தனியாக 2 பொங்கி முடிச்சிடலாம் தெரியுமா. சேலஞ்ச் பண்ணவனு முடியுமாடா ஓமன் டெல்லி போட்டு 2 தனியாக பொங்கி காட்டுறான். அது சரி அதெல்லாம் செய்யலாம். இந்த யானை வந்து சொல்லி கேள்விப்பட்டுப்பீங்க. நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நின்றது யானை. அதுதானே ஊண்டாப்பா இந்த புறம் கதிராம் போகல யானை 2 வேலை தூக்கி அதை அந்த கதிரமலை இடத்துல வச்சு இருந்தது. வேல் 2 வேலை தூக்கி எறிய நான் ஒன்று எடுத்தது வந்து 3 வேலோ நான் 2 கொண்டு வந்தேன் மயில் எல்லாம். அப்போ எங்களுக்கு முறிவடைந்த விஷயங்களுக்கு அருள் தந்தீங்க கதிராமத்தில். ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். சீனியை கொட்டுவாங்க. இந்த ரீவார் ஆட்டங்களை சீனியை கொட்டினா தண்ணி விடும் சீனி லூஸ் ஆகுமா கொஞ்சம். இந்த மலை சாரல் மாய் தூவணும் வெளியில் ஒடிச்சுண்டா அந்த ஒரு ஓகே போட்டு. ஏன் இப்படி சீனி போடுறோம் தெரியுமா? ஏன்னா பொங்கல் இனிக்கணுன்றது. இருக்கிற ஹீட்ல இருக்க நெருப்பு வைக்க தாங்காம சில பேர் வந்து சீனியும் போடாம வந்து பொங்குவாங்களே. வெள்ளை பொங்கல் அதாவது நாம்புறான். இலங்கை பொங்கல் வரலாற்றில் முதல் முறையாக என்ன மாக்கடையில் அவன் ஓடாவி தம்பி இப்படி கடைகள் அப்படி அடியில விட்டுல அள்ளணும். அகப்பைய கடைசியா பார்த்துக்கொள்ளுங்க என்ன மூக்குற பாருங்க கடைசி கட்டத்துல போட்டு இனி வந்து 3 சரி இறுதி கட்டமாக இறுதி சுற்று. சரி வழி நீ போடு போடு. ஓகே கீழே அமர்த்தி விடும். இந்த அகப்பைய பாருங்க எப்படி ஆடுகண்ட அவ்வளவு உடஞ்ச பிரச்சனை பிரச்சனைலோ அந்த அகப்பை உள்ள கிடக்க மாட்டேன். சக்கரை பொங்கல் இல்லை அகப்ப பொங்கலா போயிடும். இப்படி கண்டுறதுக்குள்ளே அது உடஞ்சிட்டு மட்டும் தெரியும் எனக்கு. கொஞ்சம் ஒரு வாரம் மனமாக தான் இருக்கு பேனிச்சம்பளம் அந்த புலவு போடுறது எல்லாம் ஏனே.
அடி பற்றி கொண்டிருக்கு அந்த ஷன்றதான் கேட்குது. போட 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 நெருப்பை கொஞ்சம் குறைங்க கவிஸ். கிண்டுறாப்பா நீ கிண்டாவை பார்த்து என்ன பார்த்துங்க இல்லை எங்கே இருங்க பொங்கல் வளைஞ்சி மேலால் வலியுது அது கூடித்து பொங்கல். அது நீங்கள் பொங்கினால யார் பொங்கினால இந்த பானையில் வலியும். அளவு கொஞ்சம் குறைஞ்சாச்சு அரிசி அளவு அதுதான் வேற ஒன்று இல்லை. ஓகே போன பேணிச்சம்பளம் அந்த ரொட்டேஷனில் வந்து ஒன்று மேலால் நான் கொஞ்சம் மனமாக போட்டுக்க நிறைய. பரவாயில்ல. ஆகா ஆகா முருகா கந்தா சரவணா நிறைய கவிதை இல்லை சொல்கிறோம். ஆமாம் நின்று ஓரம் ஏன் அப்படி அப்படியே கொஞ்சம் வேணுமெண்டாலே வச்சு போட்டு போங்க அப்புறம் என்ன போங்களா. அது 5 2 5 இருங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒரு சாட்டி இல்லை இனி வந்து மூடுவோம் 3 நாளாக வரைக்கும். இல்லை இல்லை சும்மா உனக்கு கிண்ட மாதிரி மூடுவோம் கிண்டா இல்லை என்ன ஃபுல்லாக இது கிண்டா. இது பொழுது உங்களுக்கு நிறைவான பொங்கல் என்ன. அதுவும் எதுக்காக தெரிஞ்சு நின்று பொங்கல் இல்லை ஒரு நாள் இல்லை அடுத்தது இன்றைக்கு இவர் பொங்க வந்ததுக்கான காரணம் வேற. அது பெரிய ஒரு இது சொல்லலாம் இருந்தாலும் சொல்லுவாங்க நல்லது நடக்கட்டும். அதாவது தான் காதலிக்கின்ற பெண் உடனே கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று வேற வேலையோ. அதால பாருங்க அகப்பை வளையும் வரை அவர் பொங்கிருக்கார் என்ற குலதான் காரணம். அப்பயும் சொல்றேன் என்னம்மா சிங்கிள் அறிங்கண்டு கேட்கறல்ல. அதான் ஒருத்தன் இல்லாத கேப்பில் என்னென்ன கதைப்பேரண்டி போனாங்க கேட்டுதே இல்லை. சரியோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு போனேன். அப்புறம் அதுக்கு ஒரு லாஸ்ட்டாக போட்டு விடாது கொஞ்சம் கொஞ்சம் மேலே என்னடா கொஞ்சம் கூடிட்டு. அதாவது எங்களோட மனம் மாதிரி எல்லாம் நாங்கள் நிறைவாக செய்திருக்கோம். முருகனே அருள் புரிஞ்சு தருவாதில்ல. இந்த நீ கொஞ்சம் வீட்டை கொண்டு விடா. அம்மா நிற்கிற காரணத்தால சில விஷயம் காய்க்கல இதை மூடி. ஓகே இனி கிண்டல் அவனே இப்போ அழகா அப்படிவா அந்த என்ன சந்தோஷம்டாவா ப்ரோ வந்துட்டாரு காப்பாத்திட்டாரு. அப்போ வளைஞ்சிட்டா உண்மையாக நின்று நாளைக்கு போகிறதாப்பா இவ்வளோ நான் உண்மையிலே போங்கண்ணா இல்லை இவ்வளோ வர முடியாது எனக்கு ஏரியா. அப்போ சரி இனி அடுத்த வருஷம் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துடும். என்னடா ஆசைப்பட எனக்கு ஏரியா ஆசைப்பட்டது நான் ஆசைப்படுறேன் இல்லையா எல்லாரும் ஆசைப்படுறேன் இல்லை இல்லை இந்த பூசையறதுக்கு உண்டான காரணம் அதாவது நம்மளோட திறமைக்கு ஒரு இடம் கிடைக்கணும் முருவா ரெண்டு தான் இந்த ஒரு இது. அப்போ சரி கண்டிப்பாக நடக்க அதுதான் பூஜை செய்கிறோம் பார்ப்போம். மேலே முருகன் ஒரு கண் சிறப்பாக என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கு. இவ்வளோ நான் மூடி இருந்தது. இவ்வளோ நாளும் கண் உண்மையிலே இந்த கோயில் இப்போ கும்பாபிஷேகம் நடந்த எத்தனை வருஷமா ஒரு 15 வருஷம் இல்லையுமா ஒரு 15 வருஷமா கும்பாபிஷேகம் இல்லாமல் பாலஸ்தானத்தில் இருந்தவர் அப்படி இருந்தது. இப்போ தான் உண்மையிலே வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லணும் உங்களுக்கு காட்டுறேன். கோயில் முடிஞ்சு ஒரு அப்படி இருக்குன்னு பாருங்க. ஏனென்றால் இப்போ எல்லாரும் ஒரு கனவு மாதிரி இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண மாட்டோம். அதாவது பால் மணல் மேட்டில் வளைச்சி தண்ணி அங்கே இயற்கை எழில் இங்கே பக்கத்தில் எந்த விதமான வீடுகளோ காணிகளோ இல்லை. சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே தண்ணி நிலைகளும் அப்புறம் அங்கால காலைகள் அப்படி தான் இருக்குது. அடிப்பதுல பிரிப்போம். இப்பொழுது நம்ம பிரிக்கும் நிகழ்வில் ஈடுபட போகிறோம். நெருப்பை இப்போ தீப்பாய்வர்கள் இருந்தால் நீங்கள் தீப்பாய் கூட சுடலையா அவர் கோயில் சுடல்ல இருந்தா அப்படி ஆரம்பத்தில் முன்னுக்கு சுடல இடையாளவுக்குள்ள சுடல கடைசியா சொன்னா வந்து என்னடா கடைசி மணல்ல கால் வைக்க கூட கொஞ்சம் பாஞ்சு வைங்க அவனோட கதையை கிட்ட நானும் ஜம்ப் பண்ணேன். அதோட சரி போடு அந்த வாரத்தில் அதான் அடுத்தவண்ட கதையை கேட்கப்படான்றது. ஆனா அவ்வளோ விஷயம் இல்லை உண்மையாதான் உண்மையை சொல்லுங்க. இந்த விளக்கம் சொன்ன கிஷோ தானே உங்களை அப்படி பாஞ்சு வைங்க கோயில் இருக்கிறவங்க நேரத்தோட பாஞ்சவங்க. இப்ப என்னண்டா உண்மையா ஒரு நெருப்புகள் நடக்க உள்ள சுடல்ன்றது ஒரு அதிசயம் ஒரு நம்பிக்கை இல்லை நம்மள. ஆனா உண்மையா எனக்கான உண்மையா என்ன பாஞ்சிடும் நடந்தது.
அது உண்மை அதிசயம். எனக்கு தெரியும் நடந்தது. சும்மா சொல்றேன். ஓகே, இப்போ அந்த எடுத்து வச்சதை வரையா வச்சு போட்டு ஒரு இன்னொரு கண்டி போட்டு. ஓகே, அப்போ நான் எடுத்து போடுறேனே, போட கொண்டு வாரு. தெரியும். அப்பயே நான் போய் தர அங்கே வர்றேன். ஓகே, இப்போது அந்த அள்ளி வைத்ததை அழகாக உள்ளே விட்டு இறக்கி விட்டு. ஓகே, இது இப்போ கடியன் போன்ற உயிரினங்களுக்கு கொடுப்போம். ஓகே, மூடுவோம். அப்பாடா, இறுதியாக கஷ்டப்பட்டு பொங்கி முடிச்சிருக்காரு பிரதர். நீ அப்படி அது என்ன அந்த தணல் வக்கையில் அவையும் என்ன அரிசி எப்படா முடியும் கடவுளா பார்த்து அனுப்பியிருக்காரு உங்களுடைய. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதான் வார வழி. அதாவது தேத்தாதீவுலேருந்து உள்ளே வரணும். இது வந்து தனி ஒரு ஏரியாண்ணே. இங்கே பக்கம் வந்து நிறைய அந்த வளமையில் செஞ்சு பயிர் செஞ்சுருக்காங்க. பயிர் செய்யுங்க. என்ன பயிர் இது? வண்டி, கத்தரி, கொச்சி, சிறுவயர்களை போட்டிருக்காங்க. அதாவது இங்கே பக்கம் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பக்கம் தான் அந்த பயிர் செய்கிறது வந்து இதுக்கு இங்கே கோயிலுக்கு அந்த பக்கம் வந்து நிறைய பேர் வந்து பயிர் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான இடம். என்ன சொல்கிறேன், வளர்ச்சி வந்து தண்ணி எல்லாமே இருக்குது. இங்கே ஆறுண்ணே, அங்கால குளம், வளர்ச்சி குளங்கள் இருக்குது. குளம், ஆறு தாண்டி வந்து இந்த பயிர் செய்கிற இடங்கள் எல்லாம் தாண்டி வந்து சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து. தனியாக அப்படி காட்டு இந்த கோயில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து கோயில் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாக அதை தாண்டி வந்து இங்கே இல்லைண்ணே கோயில் வார வழி முன்னுக்கு இப்படி ஒரு பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க, முருகன் சிலை. நான் வந்தோன்னே கேட்டுன்னு வந்தேன், நான் முருகன் சிலை என்று சொல்கிறீங்களா வந்து அப்போ அந்த குண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னான். என்ன காரணம் சொல்லு? அதாவது பாலமுருகன் வந்து சின்ன ஆள் தானே. இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் குண்டா சவியாக இருப்பாங்க தானே. அதே மாதிரி தானே அவரும் அந்த பாலமுருகனும் அப்படி தான் இருப்பார். குண்டா ஒரு அந்த சிறுபிள்ளை தோட்டத்தில் இருப்பார். அதுக்காக தான் அந்த சிலையை அப்படி தத்துருவமாக வடிவமைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த கோயிலோட பேர் வந்து இந்த பாலமுருகன் கோயில்ன்றதான் பேர் வந்து. அதுவும் தீர்த்த கங்கைக்கு நடுவில் இருக்காரு. இது வந்து தீர்த்த கிணறு என்ன வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும். இது ஃபுல்லாக அப்படியே தீர்த்த கிணறு, தீர்த்த கேணி என்று சொல்கிறேன். கேணியோ கங்கை கங்கை. ஸோ இப்போ வந்து கோயிலை பார்ப்போம். இங்கே கோயிலுக்கு முன்னுக்கு கிரிக்கெட் விளையாடுறது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிட்ட காட்டுறோம் பாருங்க. நீங்கள் பிரம்மாண்டமான சிலை உண்டு, பெரிய சிலை. அதுவும் இது வந்து குறுகிய காலத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிலை. அது ஒரு குறுகிய எப்படி ஒரு மாதத்துக்குள்ளே வேலையை ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக முடிச்சுட்டாங்க உடனே. இது கங்கை, தீத கங்கை. அதாவது தீர்த்தக்கேணி என்று சொல்லுவாங்க, தெரியும். ஸோ அந்த தீர்த்தக்கேணிக்கு நடுவில் தான் இந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு வரும். அப்படியா இருக்கிறேன். நானும் இப்படி தான் இருந்தேன் சின்ன வயசுல. அப்போ நீ இவ்வளோ நிற்கிறது விடுவோம். இப்போ வந்து நான் ஒரு கோயிலை காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, அங்கே அடிப்படி போடுறான்டா கிரிக்கெட்டுக்கு. கடவுளே, ஆறு கிஷோத்ரா வீடியோ எடுத்து நின்றவன் இந்த கிரிக்கெட்டை காணப்போ பறந்துங்க. இங்கே கிஷோத் மற்றும் வடிவேல் இரண்டு காம்பினேஷனும் சரியா இருக்குது. ஓகே, பூஜைக்கு இந்த ஐயா வந்துட்டாரு. பூஜை வரவங்க போவானே. அன்னை ஒரு தாரிங்கள் ஒரு அடிச்சு பார்த்தா காட். இப்பொழுது அடுத்த இளம் புயல் சச்சின். இந்த பெட்டை பார்க்க என்ன ஞாபகம் வருது. முதல்ல தான் சின்ன வயசுல அவர் தென்னை மட்டி எடுத்து 2 பக்கம் வட்டி எடுக்கிறேன். அவர் கொடுங்க அடிய பார். ஆறா ஒருத்தர் தெரியும். இந்த பெட்டை பார்க்க போறார். வாரம் இல்லை கிட்ட வந்துரு. இன்னும் கொஞ்சம் வந்து இவ்வளோ வந்துரு. கெரியா டைம் போகுது, போகணும். இவன் மினக்கெடுத்துறான்டா அவன். போய் இந்த நீர் ஒன்றொரு போல பார்த்தா சரி டைம் போகுது. கெரியா புல் போல வரைய போறியா என்னடா ஓவையா எப்படி அடி கீழே மட்டும் வந்துடா. ஓகே, இப்போ பொங்குன பானையை கொண்டு கோயிலுக்குள்ள போவோம். அது ஐயா வந்துட்டார். ஐயா ஏச்சு போட்டார். சரியா வாங்கட்டு பாருங்க கோயிலில் முன் வியூவை பாருங்க எப்படி இருக்க வேண்டியது. ஓ முருகா. இந்த அதிக மண்ணை தான் பால் மணல் மண்ணு சொல்கிறேன். இந்த மண்ணோ முருகனுக்குரிய நாவமரம் இல்லை. அன்னைக்கு நாவமரம் 1 2 அங்கால பின்னுக்கு நிற்கி
நாமரம் நாவப்பழம் முருகன் அவை பாட்டிக்கு சுட்ட பழம் படுமா சுடாத பழம் படுமான்னு கேட்டார். நாமரம் தான். அந்த நாவ தான். பானை அப்படி தூக்கிட்டு போகிறோம் இல்லை எடுத்துகிட்டு போகிறோம்? பானையை தூக்கிட்டு போனோம் அப்படியே கோயிலுக்குள்ளே. கோயிலுக்குள்ளே அப்பா தண்ணி எடுத்து வந்து கூட கழுவுண்டு கழுவியாச்சு. கனடா ஆசை சின்ன வயசுலேருந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து கூட்டுவோம். நான் அம்மா அண்டியை நான் இது சின்னால் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து கூட்டுறேன் கோயிலை வளைச்சி கூட்டி போட்டு வாழை மரம் அதெல்லாம் வச்சு போட்டு போனால் அடுத்த வள்ளி வந்து பார்த்தா வாழை மரம் நிற்காது, மாடு ஆடுறதுல சாப்பிட்டுரும். எத்தனை வயது இருக்கா? எனக்கு ஒரு 6 வயசு 5 வயசுல நான் பாரு பிள்ளைலாம் மாறாது. சரி அப்போ சின்ன பிள்ளைலாம் இல்லை. இங்கே பார்த்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த யானை கொஞ்சம் இப்போ அதாவது எழுவாங்கிற பக்கம் வந்து யானை இருக்கிறது இல்லை, படவங்கிற பக்கம் தான் இருக்கிறது. ஆனால் படவங்கரையிலேருந்து இப்போ இடம்பெயர்ந்தவங்க இந்த எழுவாங்கிற பக்கம் வந்துட்டாங்க. ஓ இங்கே இடத்துக்கு வந்து இந்த கோயிலடிக்கு வந்து அந்த கட்டையெல்லாம் சேதப்படுத்தி போட்டு போனது இப்போ கிட்டத்தில் இந்த இதெல்லாம் வந்து யானை போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கொண்டு வா 2 கிளிக்கா கொண்டு வா. என்ன ஆள்டா நீ எப்படி அகலிக்கிறது தான் கையா எப்படி பயங்கர விட்டுறா போய் ஏன்டா பக்கம் போறேன் ஜவாண்டா எத்தனை மணிக்கு வந்து கோயிலுக்கு வாடா. உன் பேர் என்ன ஜவா? உன் பேர் என்ன? தஸ்மினா. எத்தனை மணி படிக்கிறேன்? 6ஆம் ஆண்டு. என்ன இந்த கோயில்ல இருந்து நிற்கிறேன்? பயிற்சி எங்க இருக்கு காலை? என்னென்ன செஞ்சிருக்கிறீர்கள்? கத்தரி. எத்தனை வயதுடா? 11 வயதா? அப்படியா? நல்ல ஆக்டிவா இருக்கிற சட்டப்படி என்ன மாயே அவன் கலாய்ப்பான். இப்ப இது விளங்குனாலும் கலாய்ப்பான், அவனை தெரிஞ்சுட்டா. சரி ஓகே அம்முட்டுறான்ல. முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு வினை தீருமே. வா 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 வாங்கதா என்ன நீ தண்ணி தூக்கிட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கு தண்ணுன்ற நாளைக்கு பிறகு வந்து கோயில் பூஜைகளில் ஈடுபடுறேன் நான். காப்பு மாட்டாரண்ட கத்தம் கேட்குது போட்டுவிட்டேன். சரி படிக்க போகுதா? ஓகே முருகா பழனி முருகா. ஓய் அங்கே மங்க இதுக்குள்ள வைக்க சூரனுக்கு பின்னுக்கு வைக்க அங்காலே அந்த ரூமுக்கு தான். ஓகே மூடி எடுத்து வரல. மூடி எடுத்து வரல தாம்பளத்தில் மூடிட்டாது. மூடிடாம மூடிடுவனே. அதாவது பரிவார தெய்வங்களுக்கு மடையெல்லாம் போய் வெட்டுறீங்க. அது கோயில் வியூவை பாருங்களோ, அந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஏன் இந்தியாவோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க? அங்கே வந்து நிறைய இந்த ஓவியம் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து கலைஞர்கள்லாம் வரைஞ்சின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்தியாவில் தான் கலைஞர்கள் வந்து அவங்க அந்த சிலை செய்கிறதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு கலைஞர்களும் இந்தியா கலைஞர்களும் சேர்ந்து தான் செஞ்சவங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஒரு இது வந்து அப்படியே அந்த படங்கள் வரைஞ்சி அதுக்கு ஒரு படம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் கோயில் உள்ளே வந்து ஃபுல்லாக காட்டையில் அதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனே. இங்கே கோயில் பாலமுருகன் கோயிலுக்கு வந்து பாருங்கள், வந்து வடிவாக இருக்குது. அதாவது நம்மளோட மனதுக்கு ஒரு அமைதி வேணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து இருந்தால் அந்த ஒரு அமைதி கிடைக்கும். ஏன்டா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை ஒரு இடத்துல உள்ள இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கிறதால அப்படி முருகன் அருளும் கிடைக்கும், நமக்கு மனசும் கொஞ்சம் மாறுதல் அதிகம். இந்த என்னென்னு சொன்னால் அந்த நவக்கிரகம் என்று சொல்கிறது, அதாவது சூரிய பகவான் அவர் குதிரைகளோட பரிகளில் பார்ப்பார். அதாவது நவக்கிரகங்களுக்கு வந்து ஹெட் வந்து சூரிய பகவான் தானே. அது மாதிரி ஒரு ஒரு சிற்பம் கூட செய்திருக்கிறாங்க கோயிலுக்காக. அப்படியே இருக்கும். உண்மையில வந்து இங்கே இருக்கிற அந்த ஓவியங்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது வந்து உண்மையிலே. அதாவது தத்ரூபமாக இருக்குது, எல்லாமே உண்மையான ஒரு உருவங்கள் மாதிரி இருக்குது. அதை காட்டுங்க வந்து அப்படியே பூசை வந்து ஆரம்பமாகித்தானே. பூசை ஆரம்பிச்சு, அதாவது அங்கே பிள்ளையாருக்கு பூசை நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆலயம் இப்போ உள்ளறங்கியாச்சு. அவர்கள் கோயில்களில் சேர்த்துட்டாச்சு. கோயிலுக்கு வரக்குள்ள ஒரு அமைதி ஒன்று இருக்குண்டாப்பா. அதாவது
என்ன நம்ம டிப்ரெஷனில் இருந்தாலும் என்ன செஞ்சாலுமே கோயிலுக்கு போவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கோயிலுக்கு வரைக்கும் அமைதியாகவும் நம்மளோட மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய மாதிரி வந்து இருக்கும் உண்மையிலேயே அதான் சூப்பராக இருக்குது இன்னும். அதாவது வெளியில் எவ்வளோ வெக்கையாக இருந்தாலும் உள்ளு பாதியில் எவ்வளோ கொஞ்சம் கூலிங்காக சில்லுன்னு இருக்கேன். ஐயோ ஆளும் சொல்கிறேன் காட்டுற அழகாடு அண்ணா அந்த வீடியோவில் கொஞ்சம் மறக்கல டிலீட் பண்ணுறீங்க பூச்ச மாதிரியா பூச்ச மாதிரியா அது காட்டுறேன் போட்டுறாங்க. ஆமாம் ஓகே நாங்கள் அப்படியே அந்த பூசையை காட்டுறேன். அது கோயிலோட சாவியை பார்த்தீங்களா எந்த பெரிய சாவி இருக்கா கோயில் சாவி கிடையாது. இந்த கோயிலோட சாவி இதால் அடிச்சாலே மண்டை ஒடிச்சிட்டுண்டா இந்த பெரிய சாவி ராஜ கதவுல திறக்கிற மாதிரி இந்த கதவு திறக்கிறது இந்த சாவி. வா இப்போ வந்து பிள்ளையாருக்குரிய பூசை, அதாவது முருகனுக்கு இந்த ஆலயம் வந்து முருகன் கோயில். ஆனால் முருகனுக்கு பூசை நடக்கிறதுக்கு முதல் ஆரம்பத்தில் வந்து பிள்ளையாருக்கு தான் பூசை நடக்கும். பிள்ளையாருக்கு பூசை முடியுதான் அப்படியே முருகனுக்கு போவாங்க. வாங்க பார்ப்போம். சரி, அம்மா வந்து நமக்கு அர்ச்சனை போட்டு கொண்டிருக்காங்க. அதாவது எந்த விதமான நோய் நொடியும் வருத்தங்களும் பாதகைகளும் வரக்கூடாது அர்ச்சனை போடுறாங்க பிள்ளையாருக்கு.